ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் எப்படி ஓட ஓட விரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே எலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேப்பரு, புக்கு, டிவி, வாஷிங் மிஷினு எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா, ட்ரெஸ்ஸு, கார்டனில் இருக்கிற செடி எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுடுங்க. இவ்வளோ அட்டகாசம் பண்ணுற எலியை பிடிக்கிறதுக்கு நம்மளும் கடைக்கு போய் எலிப்பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எலி அதில் மாட்டவே செய்யாது. ஒரு எலி கூட அது பக்கத்தில் கூட போகாதுங்க. நமக்கே டகால்ட்டி காட்டிட்டு ஓடிடும். நம்மளும் கடையில் அதிக காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போங்க. ஆனால் எலி அது சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் இறந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இறந்து போயிடுச்சு அப்படின்னா பயங்கரமான பேட் ஸ்மெல் வருங்க. எலி எங்கே இறந்து கிடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிரும். அந்த மாதிரி அடிக்காமல் கொல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரே நைட்டில் எலியை ஓட ஓட எப்படி விரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு விருப்பமான உணவுங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவுமே எலிகளுக்கு விருப்பமான உணவு தான். அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த நிலக்கடலையில் ஒரு 5 போல் எடுத்திருக்கேங்க. 5 சேர்த்திங்கனாலே போதுங்க. கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு மிகவும் விருப்பமான உணவுங்க. அதே போல் தான் இந்த நிலக்கடலையுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. நான் வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த நிலக்கடலை, வறுக்காத நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போது 5 நிலக்கடலையை இது போல் ஒரு இடிக்கல்குள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து நம்ம சேர்த்துருக்கிற இந்த கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக 3ஆவதாக என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த பேக்கிங் சோடா எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போது கடைசியாக இதில் நம்ம விக்ஸு சேர்த்துக்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே விக்ஸு வச்சுருப்போம் இல்லையா, இந்த விக்ஸு பார்த்திங்கன்னா எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இதில் ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம இதில் விக்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால எலி இதை சாப்பிடுமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. எலி கண்டிப்பாக சாப்பிட்டுடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கோதுமை மாவு, நிலக்கடலைலாம் சேர்த்துருக்கோம். நிலக்கடலை, கோதுமை மாவு எலிகளுக்கு விருப்பமான உணவுங்க. ஸோ கண்டிப்பாக இதோட வாசனையை ஈர்த்து எலி கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு நம்ம மாவு பசைவோம் பார்த்தீங்களா, அது போல் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து கூட பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் குட்டி குட்டியாக நம்ம பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு அப்படியே குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே அளவில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 உருண்டை கிடைக்குங்க. உங்களுக்கு அதிகமான உருண்டைகள் வேணும், உங்கள் வீட்டில் எக்கச்சக்கமான எலி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நீங்கள் 2 மடங்காக சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துகிட்டு ஒரு பாலாக எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போய் போட்டு விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் தான் எலி நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ கிச்சனில் நீங்கள் ஸ்டவ்வு நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டவ்வுக்கு அடியில் இது போல் ஒரு உருண்டையை போட்டு விட்டுருங்க. ஸோ கிச்சன் பக்கம் வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கு அடியிலலாம் நீங்கள் ஒன்று எடுத்து போட்டு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலலாம் கூட எலி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ அதுலேயும் நம்ம ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுடலாம். இதே போல் நம்ம
வீட்டில் வந்து சோஃபாலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சோஃபா கடியிலையுமே எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். சோஃபா வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. இந்த சோஃபா கடியிலையும் நீங்கள் ஒன்று எடுத்து போட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கு அடியில் வந்து எலி வரும்போது கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்டுடுங்க. இது போல் உங்கள் வீட்டில் எலி தொந்தரவு எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு விடலாம். கட்டில் கடியில் கூட நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விடலாங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப மோஸ்ட்லி அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே எலி வருங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து பாத்ரூம் ஜன்னல், கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே இது போல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துகிட்டு போய் அந்த ஜன்னலுக்கு வெளியே வச்சு விட்டுருங்க. எலி வந்து அந்த வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடும். கார்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காரில் இருக்கிற ஒயரையுமே எலி கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரில் இருக்கிற டயர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஒரு உருண்டையை எடுத்து வச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப எலி கார் பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் கார்டன்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கார்டனில் இருக்கிற செடியுமே விட்டு வைக்காதுங்க, அதையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் எந்த செடி பக்கத்தில் எலி பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கத்தில் நீங்கள் இது போல் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால எலி பெருச்சாளி அந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெருச்சாளிக்கும் தாராளமாக நீங்கள் இதை வைக்கலாங்க, பெருச்சாளி தொந்தரவும் இருக்காதுங்க. இதை சாப்பிட்றதுனால எலி வந்து செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலி வந்து கண்டிப்பாக சாகாதுங்க. எலி சாகாது, ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இதை சாப்பிட்றதுனால எலிகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், செரிமான கோளாறு ஏற்படுத்தும், எலிகளுக்கு சீரான நிலையை குலைக்கும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு மயக்கம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் எலிகளோட வயிறு வந்து வீக்கம் ஏற்படுத்தும். அது முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். பொதுவாகவே எலிகளுக்கு ஐக்யூ லெவல் ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த வீட்டுக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஆபத்து, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா எலிகளும் பயந்துட்டு நம்ம வீட்டு பக்கம் மறுபடியும் வராதுங்க, எட்டி கூட பார்க்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. எல்லா எலிகளும் உங்கள் வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓடிடுங்க. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு எலி கூட நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.